இப்படியா நான் சொல்றது என்ன பேச்சுக்கிறேன் வரவெல்லாம் ஒல்லியா கல்யாணம் இருக்கு நான் சொல்றது சொல்லு அவன் எப்படி அடிச்சா உடனே போர் சார் அவன் எப்படி அடிச்சா அந்த சவுண்ட் வரணும் இப்படி தூக்கி அம்மா சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக தருகிறேன் இது சத்தியம் இது சத்தியம் என்ன நடந்தது அண்ணமே கேளா அண்ணமே கேளா அருகுவே நானோ தந்தை அவர் எழுரும் வேகம் அவர் சொர்க்கம் அடைந்த பின் தோன்றினார் ஐவே மிக்கவே நானும் ஏதினில் மணந்தே சுவாமி நான் அந்த நேர் மற்றொரு நாரியோ அவள் மலரொழி இகழ்ந்தார் ஒருத்தி உணவு உடைகளை அவள் வெறுத்துமே சென்றார் சுவாமி இப்படியெல்லாம் நான் ஆகாத கனவு கண்டேன் அப்படியா இதற்கு விளக்கு உன்னால் உரைக்க முடியுமா பயப்பட வேண்டாம் அமைச்சர் சத்தியகிருத்தி இருக்கிறார் அவரிடம் சென்றார் இதற்கு விளக்க பிறகு புறப்பட போகலாம் தர்ம வெட்டியாடி வெற்றியை கண்டுட்டாயா 5 மனைவியை மறந்தாயா அந்த 5 மனைவி யார் நான் சொல்றேன்டா நீ உன் நாட்டு மக்கள் அதாவது ஒரு செங்கோல் உன் மனைவி மகள் இந்த 4 தவிர சத்திய தேவதை ஒருவன் தனியாக இருக்கின்றான் எனக்கு சத்ராதியாரி இதுவேனா அவரை ஒரு கை பார்க்கிறேன் ஆனால் இப்போது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அரம்பை ஊர்வசி மேனகை இந்த 3 பெண்களையும் எமது நாசியின் ஓரத்திலே படைத்து ஒரு மனிதன் பணத்துக்கு மதிமயங்க வேண்டும் அல்லது பெண்ணுக்கு மதிமயங்க வேண்டும் இவன் பணத்துக்கு மதிமயங்கவில்லையே பெண்ணுக்கு மதிமயங்குவானா அப்படி என்றால் எமது நாசியிலிருந்து நீச்ச பெண்களை படைக்கின்றேன் ஏற்பட்டு விட்டதப்போ பெருத்தவமானம் சாதாரண மன்னன் திருச்செங்கி இன்றைய தவப்பதன் அயோத்தி நாட்டாளக்கூடிய சந்திரனப்பா அவனால் எனக்கு பெருத்தவமானம். ஐயோ அப்பா உங்களுக்கு அவமானமா? இந்த அவமானத்தை உங்களால பொறுத்துக் கொள்ள முடியுமா? என்ன செய்வீங்க? வழிக்கு போய் வாங்குவீங்களா? செய்வீங்களா? அப்பா இப்போதே
மாநகரம் நீங்கள் செல்ல வேண்டும். அப்பா அரண்மனையிலே அமர்ந்து கொண்டிருப்பான் ஹரிச்சந்திரன். அவன் கண் முன்பாக நீங்கள் மூவரும் நாட்டியம் ஆட வேண்டும். அந்த நாட்டியத்தை கண்டு களிக்க வேண்டும். மட்டுமல்ல, ஒரு பெண்ணு நினைச்சா எதையும் சாதிக்கலாம். ஆவது பெண்ணால் அழிவது பெண்ணால் சாவது பெண்ணால் ஒரு பெண்ணை முகத்தில் வீடியோ விற்கவும் முடியும். அதே வீசத்தையும் கலைக்க முடியும். கறந்த இடத்தை நோக்குமாம் கண்கள், பிறந்த இடத்தை நோக்குமாம் பேதமை நெஞ்சம். அவன் கண் முன்பாக இப்படி ஆடையை பட்டும் படம் தெரிந்தும் தெரியாம அவன் கண் முன்பாக குத்த வேண்டும். அதை கண்டு ரசிக்க வேண்டும். அவனே மனம் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய பொருள் கேட்காத பொருளும் வாரி வாரி கொடுக்க வேண்டும். அப்படியா அப்பா? அப்படிப்பட்ட நாட்டையும் நீங்க ஆடணும். அப்ப எங்க கலக்குறீங்களோ என்ன கலக்குறீங்களோ தெரியாது. அந்த ஹரிச்சந்திரன் திருச்சிமையில் நீ கலக்குற கலக்கு எனக்கு வெற்றி தெரியும். இவ்வளவுதானே அப்பா? அது மட்டுமல்ல, அவன் அது மட்டுமா அவன் உங்களுக்கு பரிசு பொருள் கொடுக்க வருவாரு. அந்த பரிசு பொருள் அவன் கொடுத்து நீங்க வாங்க கூடாது. வாங்க மாட்டேன். ஏன்னா கலைக்கு பெருமை வேண்டும் என்றால் நீங்கள் ஆடிய ஆட்டத்துக்கு நீங்க கேட்கறது அவன் கொடுக்கணும். அப்பா அப்படி நாங்க என்ன பொருள் கேட்க வேண்டும்? அழகு சிலை அல்லவா நீ, தங்க கோபுர கலசம் அல்லவா நீ, பதுமையின் விளக்கல்லவா, ஆஹா பொக்கிஷமே நீ அல்லவா, நீங்க நினைச்சா எதையும் சாதிக்கலாமா. அது அமர்ந்து அரியா செய்கிறானே, அதற்கு மேலே சொல்லு கொடுக்கிறது பூச்சக்கர கொடை. அதை பரிசா வாங்கி செய்கிறாங்க. அப்பா அதற்கு மறுத்து விட்டார். என் மக்களாக நீங்கள் இருந்து அவன் மறுப்பதா? போகட்டும். அப்படி அவன் மறுத்து விட்டால் உங்கள் மூவரையும் அந்த ரங்க படிப்புங்களாக ஏற்றுக்க சொல்லுங்க. தந்தை அதுக்கு மறுத்து விட்டார். அப்படிதான் இருக்கணும் உங்க ஆட்டம். உங்கள் ஆட்டத்தை பார்த்த உடனே அவனா பரிசு முன்வந்து கொடுக்கணும். அது மட்டுமல்ல, கட்டி அணைந்த ஒரு முத்தத்தையாவது வாங்கிவாங்க. அதே மறுத்து விட்டார். முகத்திலே நீங்க மூழ்கி கூடாதுன்னு சொல்லிடுங்க. என்னப்பா சொல்றீங்க? அப்படி இல்லை, நீங்கள் இல்லைங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வாங்கி வாங்க. எனக்கும் அழகாக ஒரு மகன் பிறந்திருக்கிறார். அவனுக்கு தாசன் என்ற பெயர் வைத்து சிறப்போடு வளர்த்து வருகிறேன். தேடி யாரும் வரவில்லையா? யாரும் ஒண்ணும் வரலையா? அரண்மனை பார்த்தாயா? அது மேல டேங்க் பாரு எவ்வளவு பெருசு. மன்னர் இங்கதான் இருப்பாரு. சென்று வாங்க பாக்கலாம். இல்லைங்க, நீங்க யார்? நாங்கதான் பெண்கள். தெரியாதா? தெரிஞ்சு ஏன் கேக்குறேன்? இங்க என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? பாருங்க மன்னர் பாக்கணுங்க. என்ன பண்ணாத்தி பார்க்க போறீங்க? நாடு நாடாக ஊரு ஊராக வீதி வீதியாக சென்று நாட்டியம் ஆடுவது எங்களுடைய வேலை. ஆடவர பொண்ணுங்களா நீங்க? ஓ, வீதி வீதியா நாட்டியம் ஆடுறீங்களா? எங்களுடைய பழுப்பை கழுவிட்டு. ஆமா, இந்த வழுத்து கழுவுறோம். வழுத்து கழுவுறியா? சரி, நீ கழுவா. சரி, இப்ப இங்க என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? நாங்க மன்னரை பார்க்க வேண்டும். மன்னர் தமிழ்நாட்டியம் ஆட வேண்டும். உங்க பேரு? எனக்கு இமயம் மலை சாரல். இமயம் மலை சாரல் பேரு? ஆமா. சரி, நான் சொல்லிட்டு வரேன். அது வாரம் பண்ணல. ஐயா காவலன், நம்ம நாட்டு தேடி மீன் 3 பொங்கல் வந்துக்குதுங்க. பெண்கள் பெண்கள். ஆமாங்க. தெரு வீதி வீதியா நாட்டி ஆடுற பொண்ணுங்களா? வர சொல்லு. மன்னா மன்னா மன்னா. வாழ்க வாழ்க வாழ்க. எந்த நாடு? மன்னா இமயம் மலை சாரல். பேர் என்ன? இமயம் மலை சாரல். அப்படியா? வந்த காரணம்? மன்னா நாட்டியம் ஆட வேண்டும் என்று வந்திருக்கிறோம். தனித்தனியாக ஆட வேண்டும். அப்படியா? பாடல் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? சிற்றின்பம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காது. பேரின்ப பாடல் தான் எனக்கு பிடிக்கும். அப்படியா? ஆகட்டும் மன்னா. தனித்தனியா ஒருவராக. ஆகட்டும். நான் தனித்தனியா காட்டணும். மற்ற பேர் அவுத்து தான் காமிக்கணும். ஆட்டித்தை பிடிச்சு உதற வேண்டும். யார் ஆட்டத்தில் எனக்கு நசுக்க வேண்டும். கண்கள் 2 மன்னா. ஆமா, காட்டுங்க. பரவசமானே நான் அதை காணவில்லை.
அப்படியா மன்னர் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். நீ ஆறு ஆட்டத்தில் விட்டு உழுணும். என்னது சொல்லு மன்னா. ஆமாம், நீ கலப்பு. ஆகட்டும். பார்த்து பேசும் கிளி வாழே வயசு கிளி பழிமாறச்சே பச்சை கிளி பழிமாறச்சே பச்சை கிளி ஆடல் பாடல் அபிநயம். நீ ஆறு ஆட்டத்துல சும்மா அப்படியே மொத்த பில்டிங் ஓடுறணும். ஆமா, மொத்தமே விரிசில ஓடணும். அந்த மாதிரி இருக்கிற நீ அந்த மாதிரி டான்ஸ் காமிக்கணும். சரியா? அது மாதிரி எது மாதிரி இருக்காங்க? இல்ல, பாக்குறது புல்டோசர் மாதிரி இருக்கிறல்ல, அதனால சொல்றேன். உன பாடல் மட்டும் பேரின்ப பாடலா வேணும். சிற்றின்ப பாடலா வேணாம். அதான் சிற்றின்ப பாடலா வேணாம். சரியா? ஓகேவா? சித்தி இல்லம்மா, சிற்றின்ப பாடாது. அப்படியா? என் வாயில நுழையவில்லை. சரியா? கால போய் ஆகட்டும்.
இதை பாருங்க, உன்னிடத்துல கேட்க முடியாது. உனக்கு நான் புள்ள கொடுக்குறேன், உனக்கு தரேன். பணம் மூட்டை புல்லா தருகிறேன். நீ இன்னும் வருஷத்துக்கு உட்காந்து நாட்டுமே ஆடாத உட்காந்து பொருள் நீங்க தர வேண்டாம். நாங்க மண்ணிடத்துல கேட்டுக்கிறோம். உங்கள்தான் கேட்கலாமாங்க? அப்படியா? நான் செய்ய மாட்டேன். உங்கள் அனைவருக்கு என்ன வேண்டும்? மன்னா, பொண்ண பொருள் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் மன்னா. நாங்க கேட்கின்ற பொருள் கொடுத்தா போதும். என்ன வேண்டும்? மன்னா, நீங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கீங்களே, மேலே தொழிந்து கொண்டிருக்க பூஞ்சேகர கூட எங்களுக்கு வேண்டும். என்ன வயறுக்குடிய கேட்க பதட்ட முடியாது மக்கள் உடைமை. அதனால் நான் கொடுத்து அறிந்தவன். இதை தவிர்த்து வேறு எது வேண்டாலும் கேளுங்கள். மன்னா, இன்னொரு கேட்கட்டுமா? என்ன? அந்தரங்க படிப்பினை ஏற்றுக்கொள்ளுங்களே. என் நாட்டிலே நாட்டில் எத்தனையோ அந்தரங்க பணிப்பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் மூவரும் தேவையில்லை. அது போல போகட்டும். எங்க மூவரையும் காட்டி அனுப்பிச்சு ஒரே ஒரு மொத்தம் கொடுக்க மாட்டேன். பொருளை நான் தர முடிந்த பொருளை என் சங்கமதி கழிச்சு என்னுடைய உடல் என்னுடைய ஆவி எல்லாமே மனைவி சந்திரமதி ஒருவனுக்கு தான் உரிமை. இதை தவிர வேற என்ன வேண்டும் கேளுங்கள். இதெல்லாம் போனால் போகட்டும். இல்லைன்னு ஒரு பய வச்சு விட்டு போகும். யாரை பார்த்து இந்த வார்த்தை உரைத்து விட்டீர்கள்? ஒரே ஒரு பொய்யை நான் உரைக்க வேண்டும். ஆமா. செல்லும் பெண்களே, இந்த பெண்களை என் கரத்தால் எதுவுமே செய்யக்கூடாது. என்ன செய்யணுமோ நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நாட்டில் இருக்கவே கூட நாட்டை விட்டு விட்டு நான் பாத்துக்கிறேன். எப்படியா பொண்ணு வரணுமா ஆட்டானமா நம்ம துட்டு வாங்கணுமா வீடு போய் சேர்ந்தோமான்னு இருக்கணும். பூ சக்கரை கோடைங்காகத்தான் கட்டி புது முட்டம் காக்க இதுக்காடி தேடி ஆகுமா? ஐயோ இப்படி போ இப்படி போ. ஒரு பொண்ணு பொறுத்தானே ஒண்ணு. நான் நிறைய கொடுக்குறேன். எப்படி கொடுப்பீங்க? கையை மேல தூக்கு. எனக்கு நீட்டா வேணும். கையை மேல தூக்கு. இப்படி இப்படியா? இப்படி தூக்கு. இப்படியா? இப்படி தூக்குடி. அண்ணாமலையா இருக்கு. நான் சொல்ற மாதிரி சொல்லு. அண்ணாமலையா இருக்கு. சொல்லு. நீ பண்ணி போ. அண்ணாமலையில நவராத்திரி சுபராத்திரி கூட்டம் மட்டும் அடிக்கணும் வராது. எனக்கு பிடிக்க முடியாது. கெட்ட கோவம் இருக்கு. சொன்னல மெட்ராஸ் சூப்பர். நான் சொல்ற மாதிரி சொல்லணும். பார் பூ சக்கரை கூட தானே உனக்கு பேராசூட் கூட வாங்கி தரேன். பேராசூட் கூட அது வேணாமா? பார் வெயில சொல்லு. எட்டி அடிச்சுடுவான். நான் சொல்றேன் கேட்கறது பதில் சொல்லணும். கொடைய புடி எங்க அடிக்கிறே தெரியல. மாசமா கசமாக்கறாடா யோ யோ கடவுளே இன்னும் எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ தெரியுது. சாமியே சரணமையப்பா சரணமையா. ஆமா ஆளே மரக்கிளி மைனா ஒண்ணு
கேளு. நான் தப்பு செஞ்சேன். நீ எது பண்ண நீ நான் கேட்டு என்ன தவறு செஞ்சேன்? கட்டி பிடித்து முத்து கொடுத்தானே சார். இது டோர் லாக். ஏய் புடி புடியா. நான் சொல்றது பார். என்ன பச்சுக்கற வரவல்லாம ஒல்லியா கட்டியா இது. நான் சொல்றது சொல்லு. அவ எப்படி அடிச்சா உடனே போர்ஸ். அவ எப்படி அடிச்சா அந்த சவுண்ட் வரணும். புடி தூக்கி அம்மா. சாக்கு மட்டும் நல்லா தூக்க வேண்டி. காத்தடி நான். பாத்துட்டு. பார். நான் சொல்றது சொல்லு. பார். சரியா? ஓம் சக்தி. ஓம் சக்தி. அத தூக்கு. அம்மால தூக்கு. தூக்கு. காத்தடிடா. நான் ஓம் சக்தி சொல்லு, நீ பராசக்தி சொல்லு. சரியா? ஓம் சக்தி. ஓம் சக்தி. மூடி ஓம் சக்தி. அதுக்கு மறுத்து விட்டாங்க. காவல்கார அடிச்சானப்பா. காவல்கார பையனை விட்டு அடிச்சானா? யாதொரு குற்றம் தன்னை அடிமை நான் செய்ததில்லை. தீதொரு கோபம் கொண்டு திருமணம் வைத்ததானே. பாதம் நொங்கிடுமே இந்த பழிக்கு நான் என்ன செய்வேன்? மலர்பாதுடனே பனிமயிலும் குறைத்த பனிமுடியை உதைத்த பாதம் நொங்கிடுமே. நான் எதற்காக வருத்தப்படுகிறேன்? இந்த பாவி நான் எதற்காக வேதனைப்படுகிறேன்? இந்த மணிமகுடம் எப்பேற்பட்ட மணிமகுடம்! ரத்தின கற்கள், வைர கற்கள், இப்படி பல கற்களால் புதைத்த இந்த மணிமகுடத்தின் மீது தங்கள் பாதம் பட்டு விட்டதே சுவாமி. உங்களுக்கு இந்த பாதம் எப்படி வலிக்கிறதோ ஐயா. ஆதவன் குலமினி வேல்பரி அடிமைக்கு மணிலாட்படை ஒளிப்படை ஆதவன் மேற்படு
நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக என் மீது உங்களுக்கு இப்பேற்பட்ட சினம்? இதோடு பார்த்தாயடா, என் மக்கள் இமயம் மலை காடு, என் மக்களடா வந்தாங்களா? வந்தார்கள், ஆடினார்களா? நாட்டியம் ஆடினார்கள். ஆட்டத்தை கண்டு ரசித்தாயா? ரசித்து அவங்க என்னடா கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? பூச்சக்கரை கூட கேட்டார்கள். கொடுக்க வேண்டித்தானே? சாமி, நீ சம்பாதிச்சதா? அது எப்படி தர முடியும்? ஏன்? அந்த பூச்சக்கரை கூட எப்பேற்பட்ட பூச்சக்கரை கூட அரசாங்க உடைமை, நாட்டு மக்கள் உடைமை. அவர்களை கேட்காம நான் மட்டும் எப்படி தர முடியும்? சரி, போகட்டும், அதை விடு. அடுத்தது என்ன கேட்டாங்க? என்னுடைய நாட்டிலே அந்தரங்க பணிப்பெண்ணாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். நீ என்ன செய்த? மறுத்து, வேண்டாம். ஏன்? என் நாட்டிலே 1000 தாதி பெண்கள் இருக்கும்போது